தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழகத்தில் சில மாதங்களாக நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தால் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக டெங்கு காய்ச்சலை பறக்கும் ஏடிஎஸ் எஜிப்டை வகை கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி நோய்களை பரப்பி வருகின்றன. இதன் காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மாநிலம் முழுதும் தீவிரமடைந்துள்ளது. ஏற்கனவே இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு பாதிப்பும் அதிகமாகி வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் தினமும் 70 பேர் வரை பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை 14,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 8 பேர் இறந்துள்ளனர். வரும் காலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரிக்கும் என்பதால் டிசம்பர் இறுதிக்குள் 20,000 பேர் வரை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் அருகாமையில் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்ற வேண்டும். வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் பின்பக்கம் தண்ணீர் வடிந்து தேங்கக்கூடிய பகுதியை வாரத்தில் ஒருமுறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். மொட்டை மாடியில் மழைநீர் தேங்கக்கூடிய வகையிலான பொருட்கள் இருந்தால் உடனடியாக அகற்ற வேண்டும். அப்போதுதான் ஏடிஎஸ் கொசு பரவலை தடுக்க முடியும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இப்போது சென்னை, திருவள்ளூர், கோவை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளில் சிவப்பு மண்டலத்தில் உள்ளன. ஏடிஎஸ் வகை கொசு உற்பத்தியை தடுப்பதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன.